உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் இயேசுவின் உயிர்ப்பின் நிகழ்வுகளையும் நாம் சேர்த்து வாசிக்கும் போது நமத்தியில் 2 கேள்விகள் நிலை நிற்கின்றன. அவற்றை நாம் சிந்தனையாக மாற்றுவோம். முதலாவதாக, இயேசு உயிர்த்தெழும்போது அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் வாதிலில் அடைக்கப்பட்டிருந்த பெருங்கல் அகற்றப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு சீடர்களை சந்திக்கும் போது அடைக்கப்பட்ட வாதில்கள் திறக்கப்படாமல் அவர் உள்ளே நுழைகிறார். இதற்கான காரணம் என்ன? கல்லறையை அடைக்கப்பட்ட பாறாங்கல் எடுத்து மாற்றப்படாமல் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அது இன்றும் அடைபட்டிருக்கும். அதற்குள்ளால் இயேசு இருக்கின்றார் என்ற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் பெருவாரியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். எடுத்து மாற்றப்பட்டதனால் கல்லறை உடலற்ற வெறும் கல்லறையாக காட்சியளிக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் சீடர்களை சந்திக்கும் போது அவர் கதவை திறக்கவில்லை, மாறாக உள்ளே நுழைகிறார். அது ஒரு ஆன்மீகமாக இயேசு சீடர்களோடு நடத்துகின்ற ஒரு பரிமாற்று முறை. காரணம், அவர் சீடர்களின் விருப்பத்தையோ அவர்களுடைய அனுமதியோ இன்றியும் அவர்களுடைய வாழ்வில் நுழையும் ஆற்றல் படைத்தவர் என்பதை தெளிவுபடுத்துகிறது. குருவானவர் சீடர்களின் வாழ்வில் நுழைய சீடர்களின் அனுமதி தேவையில்லை. இயேசு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நுழைய நம்முடைய அனுமதி தேவையில்லை. அதனால்தான் நாம் இயேசுவிற்கான வாதிலை அடைத்தாலும் அவர் உள்ளே நுழைந்து விடுவார். இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தன்னை தொட விரும்புகின்ற மகதலா மரியாவிற்கு தடை சொல்லிக்கொண்டு காயங்களை தொட்டு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தோமாவின் விருப்பத்திற்கு தன் காயங்களை காட்டிக் கொடுக்கின்றார். ஏன் மகதலா மரியாவிற்கு இல்லை என்று சொன்னவர் தோமாவிற்கு மட்டும் தன் காயத்தை காட்டி தொட அனுமதி கொடுக்கின்றார் என்பதையும் சற்று தியானித்து பார்ப்போம். தோமா இயேசுவை தொட நினைப்பது அவரில் 2 குறைகள் இருப்பதனால். ஒன்று, தோமாவுக்கு இயேசுவின் பாலுள்ள அன்பு வற்றிவிட்டது. மற்றொன்று, நம்பிக்கையும் வற்றிவிட்டது. இயேசுவின் காயங்களை தொட அனுமதிப்பதன் வழியாக வற்றிப்போன அன்பையும் வற்றிப்போன நம்பிக்கையையும் நீரோடையாக மாற்ற விரும்புகிறார். காயங்கள் என்னும் நீரோடையிலிருந்து பருகிய போது தோமாவின் அன்பும் நம்பிக்கையும் வற்றாத அன்பாகவும் வற்றாத நீரோடையாகவும் உலகமெங்கும் பறைசாற்றுகின்ற நற்செய்தியாளராக, நற்செய்தியை போதிப்பவராக மாறுகிறார். அடக்கம் செய்யப்பட்ட போது உடல் முழுவதும் காயமாக இருந்தது. உயிர்த்தெழுந்த போது வெறும் 5 காயங்கள் மட்டுமே அவர் உடலில் இருந்தது. அனைத்து காயங்களும் குணப்படுத்தும் ஆற்றல் படைத்த இயேசு ஏன் 5 காயங்களை தன்னுடைய உடலில் வைத்திருந்தார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலில் இருக்கின்ற காயங்கள் அல்ல, அது வெற்றியின் கோப்பை. வெற்றி பெற்றவர்கள் வெற்றி கோப்பையோடு தங்களை காட்சிப்படுத்துவதை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மரணத்தின் மீது காயங்கள் என்னும் கோப்பையோடு வெற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வெற்றி கிண்ணத்தில் நம்மையும் பங்கு சேர அழைக்கின்றார். இயேசுவின் காயங்கள் நம் ஒவ்வொருடைய வெற்றியின் கிண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த கிண்ணங்களை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அன்போடும் முத்தமிடும்போது நாமும் இயேசுவின் வெற்றியில் பங்குகாரர்களாக மாறுகிறோம்.
உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.